வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து வெறுமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 1 சாமுவேல் 30:8. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீது சிக்லாக்கிலே எல்லாவற்றையும் இழந்து போனார். அவர் மட்டுமல்ல, அவரை நம்பி வந்த படை வீரர்களும் கூட எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். என்ன ஆகும்? அவர்களே இவருக்கு விரோதமாக திரும்பிவிட்டார்கள். எல்லாம் போய்விட்டதே, இனி நான் என்ன செய்வது? என் சொற்பம் அதீனம் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொண்டு விட்டதே என்று சொல்லி அவர் தேவனிடத்தில் அழுது புலம்புகிறார். அந்த நேரத்தில் அவர் கேட்ட ஆலோசனை தான், தேவரீர் எனக்கு எல்லாமே திரும்பி வேண்டும், நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டப்ப, கர்த்தர் நீ போ, எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ளுவா என்று சொன்னார். அதே மாதிரி அவர் பின்தொடர்ந்து போன போது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். தாவீது மனைவி, பிள்ளைகள், செல்வம், எல்லாவற்றை விட படை வீரர்களின் நம்பிக்கை எல்லாவற்றையுமே இழந்து போனார். வெறுமைதான் அங்கு நின்றது. அவர் செய்த நல்ல விஷயம் என்னன்னா, அழுதுட்டு பின்னாடி ஓடல. ஐயோ நான் பிடிச்சிடணும், போறாங்களே அப்படின்னு ஓடல. அவரை ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறாரு, நான் போகட்டுமா? அவ்வளவு துக்கத்தின் மத்தியில கூட நிதானமா உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் போகட்டுமா? ஆண்டவரு நீ போன்னு சொல்றாரு. இது கர்த்தரே போன்னு சொன்னதுனால அவருக்கு வழிகாட்ட அந்த எதிரியில் ஒருத்தனை அங்க வச்சிருந்தார். உடல்நல குறைவால விட்டுட்டு போன ஒருத்தன், நம்பிக்கை துரோகம், நம்பி வந்த படை அவனை விட்டுட்டு போயிடுச்சு. அவன் தாவீதுக்கு வழிகாட்டுகிறான். தாவீது அவருக்கு நன்மை செய்தபடியால், எதிரின் கூட பார்க்காம நன்மை செய்தபடியால் அவன் தாவீதுக்கு வழிகாட்டுகிறான். தாவீது மனைவி, பிள்ளைகள், செல்வம், தன் படை வீரர்களின் நம்பிக்கை எல்லாவற்றையுமே திருப்பி பெற்றுக்கொண்டார். ஆமாங்க, நம் மதியத்தால எதையாவது இழந்துட்டோன்னு ஹேஸ்டியா எதையாவது செய்ய போனோம்னா பிரச்சனை நிச்சயமா நமக்கு உண்டுங்க. அப்படி அல்லாம முதல்ல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய சந்தோஷத்தை இழந்து போனேன், செல்வத்தை இழந்து போனேன், நம்பிக்கை இழந்து போனேன், எல்லாவற்றிற்கும் காரணம் என் சொற்பம் அதீனமையா. இப்ப இதை நான் சரி பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அவர் ஆலோசனை கர்த்தர். அப்படி நிதானமா நம்ம கேட்கும் பட்சத்தில் அவர் நம்மை வழி நடத்தி எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம், ஏன் கூட இழந்ததை விட அதிகமாய் கூட நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நிதானம் நமக்கு அதிகம் தேவைங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என்னுடைய வாழ்க்கையில இழக்கக்கூடாத எல்லாவற்றையுமே என் மதீனத்தால் இழந்து விட்டேன். எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ள எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை தாரும். உம் சமூகத்தில் உட்கார கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.